பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 10 மற்றும் 13ஆம் வசனங்கள். பார்வோன் சமீபித்து வருகிற போது இஸ்ரவேல் புத்திரர்கள் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டார்கள். அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள். யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 10 மற்றும் 13ஆம் வசனங்கள். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தங்களுக்கு பின்னே வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, இந்த வசனத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது என்னவென்றால், நம்முடைய கண்களை ஏறெடுத்து பார்க்கிற பார்வையை பற்றியதே ஆகும். இஸ்ரவேல் ஜனங்கள் அடிமையாக எகிப்தில் இருந்தபோது கர்த்தர் அநேக அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்தார். அவர்களுக்கு முன்பாக மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் சென்றது. இப்பொழுதோ பகைவர்கள், சத்துருக்கள், பிரச்சனைகள் பின்னாக துரத்தி வருகிறது. இதை பார்த்த இஸ்ரவேல் ஜனங்கள் முன்னர் தாங்கள் கண்ட அதிசயங்களையும் அற்புதங்களையும் மறந்து விட்டார்கள். தங்களுக்கு பின்னே வந்த எகிப்தியரை பார்த்து பயந்து விட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் இதுவரை கர்த்தர் நமக்கு செய்த அதிசயங்களையும் அற்புதங்களையும் மறந்து நமக்கு பின்பாக நம்மை துரத்தி வருகிற சத்துருக்களையும் பகைவர்களையும் பிரச்சனைகளையும் கண்டு பயப்படுகிறோம். நமக்கு முன்பாக மலை போன்ற பிரச்சனையை மட்டும் பார்க்கிறோம். நம்முடைய பார்வை எப்படிப்பட்டதாய் இருக்கிறது? உதாரணத்திற்காக ஆபிரகாம் லோத்துவை நோக்கி, நீ என்னை விட்டு பிரிந்து போ என்று சொன்னபோது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து சமபூமியாக நீர்வளம் பொருந்தினதாய் இருந்த சோதோமுக்கு நேராக கூடாரம் போட்டான். ஆபிரகாம் கர்த்தரை பார்த்தான். கர்த்தர், உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ பார்க்கிற இந்த பூமி முழுவதையும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கும் இருக்கும்படி கொடுப்பேன் என்றார். லோத்து தன் பார்வைக்கு நலமான ஆசீர்வாதமாக இருப்பதை பார்த்தான். பொருளையும் இடத்தையும் ஆசீர்வாதத்தையும் முன்னிறுத்தி பார்த்து கர்த்தரை பின்னுக்கு தள்ளிவிட்டான். ஆனால் கர்த்தரையே நமக்கு முன்னிறுத்தி அவரையே பார்க்கும்போது அவரால் உண்டாக்கப்பட்ட, படைக்கப்பட்ட, ஆசீர்வதிக்கப்பட்ட இடத்தை, பொருளை, சமாதானத்தை, சந்தோஷத்தை அவரே தருவார். நாம் காண்கிற, நாம் நம்புகிற மனிதர்கள் ஏமாற்றி விடுவார்கள், மாறி விடுவார்கள், நம்மை விட்டு விலகி விடுவார்கள். ஆனால் நாம் காண்கின்ற கர்த்தர் நம்மை விட்டு விலகாதவர், நம்மை கைவிடாதவர், மாறாதவர். பரிசுத்த வேதாகமத்தில் கர்த்தரை நோக்கி பார்த்த ஜனங்களும் ராஜாக்களும் தீர்க்கதரிசிகளும் வெற்றியையும் ஆசீர்வாதத்தையும் கண்டார்கள். ஆம், நாம் யாரை நோக்கி பார்க்கிறோம்? நமக்கு முன்பாக இருக்கிற கர்த்தரை ஏறெடுத்து பார்க்கிறோமா? அல்லது நமக்கு பின்பாகவும் நம்மை பயமுறுத்தியும் துரத்தியும் வருகிற சத்துருக்களையும் பகைவர்களையும் பிரச்சனைகளையும் பார்க்கிறோமா? நம்முடைய கண்கள் எப்பொழுதும் நமக்கு முன்பாக இருக்கிற கர்த்தரை ஏறெடுத்து பார்த்தால் நமக்கு பின்பாக வருகிற சத்துருக்கள் மட்டுமல்ல, முன்பாக வருகிற சத்துருக்களையும் சிதறடிக்க பண்ணுவார். இதன் நிமித்தம் நாமும் நம்முடைய குடும்பமும் சமாதானத்தோடு, சந்தோஷத்தோடு, வெற்றியோடு, ஆசீர்வாதமாய் வாழலாம். எனவே எதிலும் எல்லாவற்றிலும் எப்போதும் நம் கண்களுக்கு முன்பாக கர்த்தரையே நிறுத்தி பார்த்தால் அவர் எல்லாவற்றையும் எப்போதும் நமக்கு நன்மையையும் கிருபையையும் ஆசீர்வாதமும் கிடைக்கும்படி பார்த்து கொள்வார். ஆமென். ஜெபிப்போமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, நாங்கள் பின்னிட்டு பார்த்து எங்களை துரத்தி வருகிற சத்துருக்களை நோக்காமல் எங்கள் சூழ்நிலைகளையும் பிரச்சனைகளையும் கண்டு நாங்கள் பயப்படாமல் எங்களுக்கு முன்பாக எங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எங்கள் கரங்களை பிடித்து நடத்துகிற உம்மை மட்டுமே நோக்கி பார்க்கக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு தரும்படியாய் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.